இப்போ விஜய்க்கு எதிராக உதயநிதி அவர்களை கட்டமைக்கும் ஒரு செயலையும் திமுக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் பேசப்படுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல திமுகவை சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. என்னன்னா, ராஜராஜ சோழன் வந்து ஒரு பகுதியை ஆட்சி செய்தாரு. அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் தாய்லாந்து வரைக்கும் அவருடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்தாரு. இதுதான் அவங்க பையன் அப்பாவை மிஞ்சியதற்கு சான்று. அதே போல உதயநிதி அவர்கள் செய்வாரு என்பது என்னோட கணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு நிகரா உதயநிதியை கட்டமைக்கும் அந்த ஒரு முயற்சி தொடர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். இங்க பாருங்க, இவர் ராஜராஜ சோழனும் கிடையாது, அவர் ராஜேந்திர சோழனும் கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல அதை தான் தலைவர் தளபதி அவர்கள் அந்த மாநாடுல சொன்னாரு, மன்னராட்சி முறையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க மன்னராட்சின்றதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க மன்னராட்சி முறையை யாரும் ஏற்படுத்தல. புரியுதுங்களா? உங்களுடைய கட்டமைப்புக்கு அடிபணிஞ்சு வருவதற்கு நாங்கள் அடிமைகளும் அல்ல. புரியுதுங்களா? இங்க கம்யூனிச சித்தாந்தம் இன்னைக்கு இந்த மண்ணுல புறையோடி போய் கிடக்குது. புரியுதுங்களா? தன்னுடைய பேரை ஸ்டாலின் வச்சுக்கிட்டு நானும் பாதி ஸ்டாலின் எதை சொல்ல வராரு? ஸ்டாலின் எல்லா இடத்துலயும் மாறி மாறி பேசுவாரா? கூலி படம் பார்த்துட்டு அங்க ஒரு பேச்சு பேசுவாரு, கூலிகளை மதிக்க மாட்டாரு. என்ன புரட்சியாளர் காரல் மார்க்ஸ பேசுவாரு, லெலினை பேசுவாரு, கம்யூனிச சித்தாந்தத்தை பேசுவாரு, சேகுவேராவை பேசுவாரு, பிடல் காஸ்ட்ரோவை பேசுவாரு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வயிற்றுல அடிப்பாரு. இந்த ஸ்டாலின் எங்களுக்கு தேவையில்லைன்னு மக்கள் சொல்றாங்க. மக்களுடைய மனநிலை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன, நீங்க மன்னராட்சி முறையை போலதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஐயா துரைமுருகன் அவர்களை நீங்க நல்லா கருத்துக்கு கொள்ளணும். இன்னைக்கு மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. நீங்க மாறி மாறி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு இன்ப நிதிக்கும் துரைமுருகன் ஜால்ரா அடிப்பாரு.